காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு. அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு சத்து மாவுன்னு சொல்ல வேணாம். ஒரு சத்துணவு கஞ்சி கலவை அதை பத்தி ஒரு அறிமுகம். 2மே சொல்லப் போறோம். இப்ப மருத்துவ உலகில ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது வாழ்வியல் நோய்கள். இந்த வாழ்வியல் நோய்கள் வந்து நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சாதாரண வியாதிகள்லேருந்து ரொம்ப அதாவது மிக தீவிரமான வியாதிகள் வரைக்கும் இந்த வாழ்வியல் முறைகள் கொண்டு வரும். வாழ்வியல் நோய்கள், அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் இல்லை டிசீஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஒரு 4 வகையான அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒன்று வந்து உணவு, அடுத்தது வந்து உடல் பயிற்சி, உறக்கம், உறவுகள். இந்த 4லையும் சிக்கல்கள் வரப்போது தான் இந்த வாழ்வியல் வியாதிகள் வந்து வருது. காமனாக நமக்கு தெரிஞ்ச லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்னென்ன, கண்ணை எடுத்துக்கிட்டோன்னா கண் எரிச்சல், கண் பார்வை திறன் குறைபாடு, அதுக்கப்புறம் கண்ணில் நீர் வருது, அந்தமாரி ஒரு விஷயங்கள். அடுத்தது மூக்கு ஆர்கன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறது, சளி அந்த பிரச்சனைகள்லாம் வருது மூக்கு உறுப்பு எடுத்துக்கும் போது. அதுபோல் நம்ம செரிமான கோளாறுகள் ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதாவது நெஞ்செரிச்சல், வயிற்று உப்புசம், செரிமான கோளாறு, மலச்சிக்கல், இந்த வியாதிகள்லாம் வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது 2ம் சேர்ந்ததுனாலே அடுத்தது வந்து இதய கோளாறுகளோ கிட்னி சம்மந்தமான நோய்களோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இந்த உணவு முறையில் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல் உணவு முறையே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப அதிக கலோரி உணவுகளை எடுத்துக்கொள்வது, அதிக விதமான எண்ணெய் உணவுகளை உட்கொள்ளுதல், அது மட்டும் இல்லாமல் முறையற்ற நேரங்களில் உணவு சாப்பிட்றது, இதுதான் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பு என்னென்னா, ஒரு பாரம்பரிய அரிசியினால் செய்யக்கூடிய ஒரு கஞ்சி கலவையை ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பாரம்பரிய அரிசியோட கூட்டு மட்டும் இல்லாமல் ஒரு 5 வகையான மூலிகைகள் கலந்து இந்த கஞ்சி கலவையை ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அனைவருக்கும் தெரிந்த பாரம்பரிய அரிசினா இப்போ கருப்பு கவுனிங்கிற ஃபார்பிட்டன் ரைஸ் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கருங்குருவை, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, அதோடு சேர்ந்து ரத்தசாலி, இந்த 5 வகையான பாரம்பரிய அரிசிகளை கலந்து ஒரு 5 வகையான மூலிகை சாறில் நம்ம அதை ஊற வச்சு பண்ணுறோம். என்னென்ன மூலிகை அப்படின்னா, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, முக்கரட்டை, நெரிஞ்சில், ஆவாரம்பூ. இப்போ இந்த 5 வகையான மூலிகை சாறில் ஊற வச்சு அதோட மல்லி, சீரகம், ஓமம், கருவேப்பிலை கலந்து இந்த கஞ்சியை ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒருவேளை காலை உணவாகவோ அல்லது இரவு உணவாகவோ எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து வாரத்தில் ஒரு 3 நாள், ஒரு 3லேருந்து 6 மாதம் எடுத்துக்கும் போது நம்ம உடலில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ஒரு கஞ்சி கலவை என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம உடம்புலேருந்து கழிவுகளை வெளியேற்றும், அதாவது டீடாக்ஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம டைஜஷன், செரிமானத்தை அதிகரிக்கும், மலச்சிக்கலை வந்து போக்கும், இரத்தத்தோட சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள் வைக்கும், உடல் எடை அதிகமாகிறத தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, இந்த முக்கியமான உறுப்புகளை வந்து பலப்படுத்தும். அதுபோல் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகமாக்கும். இந்த கஞ்சி கலவை வேணும்னு நினைக்கிறவங்க, அதாவது என்னோட வாட்ஸ்அப் எண்ணான 8778881490 அதை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.